ஒரு ஆவிக்குரிய சபையானது எப்படியாக இருக்க வேண்டும்? முதலாவது, சபையின் நோக்கம் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். சபையோட மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து. சபையோட அஸ்திபாரம் என்னன்னா தரிசனம். தரிசனம் இருந்தா தானே சபையை கட்ட முடியும். அப்ப சபையோட தூண்கள் யாரு அப்படின்னா, சபையோட தூண்கள் ஊழியர்கள். சபையோட ஜீவநாடி உயிர் ஜெபத்துல இருக்குது. சபையோட பலன் என்ன? விசுவாசம். சபையோட சொத்து என்ன? விசுவாசிகள் தான் சபையோட சொத்து. சபையோட முதிர்ச்சி என்ன? அதனுடைய பாடுகள் வழியா நிறைய கத்துக்கலாம் பாருங்க. ஒரு சபையோடைய அலங்காரம் என்ன? சபையோட அலங்காரம் என்னன்னா பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். சபையோட அழகு என்ன? அது ஒழுக்கம். அது சபையோட புகழ் என்ன அப்படின்னா, சாட்சியுள்ள சபை தான் சபையோட புகழ். சபையோட பழக்கம் என்னன்னா உபவாசம். சபையோட வழக்கம் கூடி வருதல். சபையோட வீழ்ச்சி என்ன? சபையில் உள்ள பாவமும். சபையோடைய சான்று, சபையோட சர்டிபிகேட் என்னன்னா அற்புதங்கள், அடையாளங்கள் அங்கே நிகழ வேண்டும். அதுதான் சபை. சபையோட மகுடம் என்ன அப்படின்னா அது ஐக்கியம். சபையோட கிரீடம் என்ன அப்படின்னா அது அபிஷேகம். சபையோட மகிமை. சபையோட மகிமை என்னன்னா எல்லாத்துக்கும் மேல அது தேவ பிரசன்னம். சபையோட செயல்பாடு என்ன? சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சபையோட செயல்பாடு ஊழியம். சபையோட தரம் என்ன? சபையோட தரம்னா தேவ பயம் உள்ள சபை தான் தரமான சபை. சபையோட சேமிப்பு என்ன அப்படின்னா கிருபை. சபையோட இந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தா தான் அது முழுமையான பரிபூர்ணமான சபை.